வெற்றிக்கிட்ட நான் பேசுற குடும்பம். வெற்றிக்கிட்ட நான் போன் பேசல மாமா, நான் அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். சரியான பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல இருக்க. என்னாச்சு சொல்லுங்க. அவன் தண்ணியில மூழ்கிட்டானாமா. நான் உங்களுக்கு அந்த பாடியோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். பாத்தீங்களா, தேட கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கிறத வச்சு கேஸ் முடிக்க பாக்குறாங்க. தம்பி, கிட்டத்தட்ட அது முடிஞ்சு போன கேஸ் தான் தம்பி. என்னன்னு இப்படி சொல்றீங்க? போலீஸ் சொன்னதுதான் நடக்க போகுது. தண்ணிக்குள்ள போனவரு இவ்வளவு நேரமா வரல, யாரு கண்ணுக்கும் படலைன்னா என்ன தம்பி அர்த்தம்? வெற்றிக்கு நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கு தம்பி. அண்ணா, நீங்க பேசுறது லாஜிக். ஆனா இந்த லாஜிக்க மீறின ஒண்ணு. வெற்றிக்கு எதுவும் ஆயிருக்காது, அவர் வந்துருவாருன்னு. என்ன தம்பி, நீங்களும் லட்சுமி மேடம் நம்பிக்கையா பேசுற மாதிரி பேசுறீங்க? வெற்றி வந்துருவாருன்னு அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. தம்பி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வர்றவரா இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டாரு. இல்ல நான் இந்த இடத்துல இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு போனாவது பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா ரெண்டுமே நடக்கலையே தம்பி. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா அவரோட டெட் பாடி கிடைச்சிருக்கணும்ல, அது ஏன் கிடைக்கல? அது அது வந்து அப்படியே அலையில புரண்டுட்டு இருக்கலாம்ல தம்பி. அண்ணா, உயிரோட இருக்கிற பொருள் தான் அப்படி அலையில புரண்டுகிட்டு இருக்கோம். உயிர் இல்லாத பொருள் கரையில ஒதுங்கிரும். சோ வெற்றி எங்கேயோ போராடிட்டு இருக்காருன்றது என்னுடைய லாஜிக். சரி தம்பி, நம்ம எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு? நாளைக்கு நாளன்னைக்குள்ள உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. சரி, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு பசிக்கலண்ணே, நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க, போங்க. தம்பி, நீங்க எதுக்காக இப்ப கவலைப்பட்டு இருக்கீங்க? நான் என்ன பத்தி கவலைப்படலண்ணே, லக்ஷ்மி நினைச்சதான் வருத்தமா இருக்கு. பாவம், அவங்களுக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை. சரிண்ணா, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரி தம்பி. வாடின்னு கூப்பிட்டு எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. எப்படி ஆரம்பிக்கிறது? ஆமா, அந்த லட்சுமி சாகர வீடியோ படம் வந்துருச்சா? ஏய், நானே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுல எண்ணி அள்ளி கொட்டாத. என்னாச்சு? லட்சுமி தப்பிச்சிட்டாளோ? அவ செத்தால தப்பிச்சாலான்னு ஒரு தகவல் கூட இல்லடி. இந்த பரதேசி பசங்க குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா, அவங்க வர்றது போறது எல்லாம் வீடியோ படம் புடிச்சுதானே அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வரது போறதெல்லாம் அனுப்புனானுங்க, அவ போய் சேரத அனுப்பலையடி. அதான் என்னன்னு தெரியல. அந்த லக்ஷ்மியோட சாவ நேரடி ஒளிபரப்புல கண்குளிர பாக்கணும்னு நினைச்சேம்மா. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டாங்களேம்மா. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நான் என் மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் நீ சொல்லி சொல்லி என் கோவத்தை அதிகமாக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உன் சாவ நான் லைவா பார்க்க வேண்டி இருக்கும். இல்ல சரிம்மா, நான் வாய மூடிட்டே வரேம்மா. ஏய், அந்த ஹெட்போன்ஸ் எடுத்து கொடு. ஏய், எங்கடா போய் செத்து தொலைஞ்ச? ஐயோ அம்மா, நான் ஏமா சாவறேன்? நான் சாவலம்மா. அவ செத்துட்டாளா இல்லையா அத முதல்ல சொல்லு. அவ சாவாம எப்படிம்மா? அவ செத்துட்டு இருப்பாம்மா. அம்மா பெரிய ஆழத்துல வந்துக்கிறா, சேத்துல சிக்கி சின்ன பின்னமா இருப்பாம்மா. அந்த இடத்துல ஒருத்தன் கூட துணிஞ்சு இறங்க மாட்டான். இறங்குறவன் திரும்பி வரமாட்டாம்மா. டேய், அவ விழுந்ததை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னல, அதையும் அனுப்பல. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அவ விழுந்தது
கரையில இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல விழுந்தா. என் போன்ல இருக்க கேமரா அவ்வளவு தூரம் கவர் பண்ணாதுமா. அம்மா அங்க ஐயா அம்மா சத்தம் கேட்டது இல்ல, அப்பவே நினைச்சேன் என் ஆளுங்க வேலையை முடிச்சிட்டானுங்கன்னு. சரி, அத நீ உன் கண்ணால பார்த்தல? பார்த்தம்மா, என் 2 கண்ணால பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா, ஆளே கிடைக்கலையா. அது போதும் எனக்கு. சரிம்மா, காரியம் முடிஞ்சிச்சு. மிச்ச பணத்தை வாங்கறதுக்கு எப்ப வரலாம்? இப்ப வராத. அவளை அடக்கம் பண்ணட்டும், ரிஷியும் அடங்கட்டும், அதுக்கப்புறமா நீ வா. நீங்க சொல்றதும் சரிதான். யார் கண்லனா பட்டன்னு வச்சுக்கோ, தேவலமா பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடும். சரிங்கம்மா. சரி, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன், வெய். என்னம்மா? சரசு, லக்ஷ்மிக்கு சங்கோதியாச்சு. ஜல சமாதி பண்ண சொன்னா அவளுக்கு சேத்துல சமாதி பண்ணிருக்கானுங்க. லக்ஷ்மி போய் சேத்துல சிக்கிட்டாலாம். டெட் பாடி கூட இன்னும் கிடைக்கலையா. ஆமா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாண்டி, என் கண்ணுல விரல விட்டு ஆட்டினவ கதைய நான் முடிச்சிட்டேன்டி. இனிமே அந்த ரிஷிய காப்பாத்துறதுக்கு எவ வரான்னு நானும் பாக்குறேன். எனக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவளுக்கு சொப்பனமே இல்லாம பண்ணிட்டேன்டி. பாவமா அந்த லக்ஷ்மி. ரிஷி சாரை காப்பாத்த போய் அல்பாயுஸ்ல அவ போய் சேர்ந்துட்டா. அவ போலடி, நான் தான் அவளை சென்ட் ஆஃப் பண்ண. என் பாதையில குறுக்க வரவங்களோட ஆயுள பாதியா குறைக்கிறதாண்டி என்னோட வேலை. அப்போ நீங்க அந்த யமனோட ஏஜென்ட்னு சொல்லுங்கம்மா. யமனே நான் தாண்டி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அக்கா, அக்கா, அக்காவை ரூம்லயும் காணும், பாத்ரூம்லயும் காணும். அக்கா, 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 எங்க போயிருக்காங்க? ஐயோ, அக்கா, 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 ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இங்க பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அனு, என் வெற்றி செத்துட்டாரா? சொல்லு அனு, என் வெற்றி செத்துட்டாரா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. அப்புறம் ஏன் எல்லாரும் வெற்றி செத்துட்டாருன்னு சொல்றாங்க? அக்கா, சொல்றவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம்க்கா, நீங்க நம்புறீங்கல்ல? உங்க நம்பிக்கை வீண் போகாதக்கா. வெற்றி மாமா கண்டிப்பா வந்துருவாருக்கா. அவர் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்வளவு தெரியும் வெற்றி கிடைக்கலையே, இவ்வளவு நேரமாயும் வெற்றி வீட்டுக்கு வரலையே. வெற்றி எங்க போனார்னு தெரியல அக்கா. அக்கா அழாதீங்க அக்கா, நான் தான் சொல்றேன்ல அக்கா, என்னால தாங்கவே முடியலக்கா, நீங்க அழாதீங்க. வெற்றி மேல உசிரியே வச்சிருக்கேன். அந்த அந்த உசிரியோட விட்டு போயிடுச்சுன்னா என்னால எப்படி வாழ முடியும் சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா,
நான் வாழ பிடிக்காம சாகணும்னு வந்த எனக்கு வாழணுங்கிற ஆசையை கொடுத்ததே வெற்றிதான். ஆனாதையா வந்தவளுக்கு இந்த வீட்டையே ஆள்ற உரிமையை கொடுத்தது வெற்றி. ஐயோ, வெற்றி இல்லாத இந்த நொடி, இந்த நிமிஷம் இதையுமே நின்னு துடிக்குதுடே. அவர் திரும்ப வருவாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வாழணுங்கிற நினைப்பே வருது. ஒவ்வொரு நிமிஷமோ ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து போயிருக்கிறேன். அக்கா 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 அழாதீங்க அக்கா. அக்கா என்ன பாருங்க, அழாதீங்க ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா அழாதீங்க அக்கா. எங்க போட்டாங்க என்ன பாருங்க அக்கா. பாருங்க அக்கா, மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்றவங்க நீங்க. உங்க சந்தோஷத்தை அந்த கடவுள் நிச்சயமா பறிக்க மாட்டாருக்கா. அப்போ இது கடவுளோட விளையாட்டுன்னு சொல்ல வரியா? சொல்லு, இது கடவுளோட விளையாட்டுன்னு சொல்ல வரியா? நான் செத்து பொழுத வெற்றியை நம்ப வச்சு ஒரு நாடகத்தை நடத்தினார்ல அந்த கடவுள். ஆனா நான் சாகலையே, உயிரோட இருக்கேன்னு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தானே வந்தேன். என் வெற்றியை நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் பிரிஞ்சிடக் கூடாதுன்னு கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னால கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்தரங்கமான விஷயத்தை கூட நான் சொன்னேனே. அனு, ஏன் சொன்னேன்? நான் வெற்றியோட வாழணுங்கிறதுக்காக தானே. அப்படிப்பட்ட வெற்றி என்னை விட்டுட்டு போனா நான் எப்படி தாங்கிக்குவேன் சொல்லு? என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியாதானோ? என்னால வாழவே முடியாதானோ? அக்கா, இங்க பாருங்க, யார் வாழ்க்கையும் நீங்க கிடைக்கல, யார் வாழ்க்கையும் நீங்க பங்கு போடல. அந்த தெய்வம் இருக்கிறது உண்மைனா உங்க நம்பிக்கை ஜெயிக்கும்க்கா, நிச்சயமா ஜெயிக்கும். அனு, என் நம்பிக்கை ஜெயிக்கும்ல. கடவுள் விஷயத்துல நான் நம்புறேன்டி. பாரு, அமர் விஷயத்துல அவன் நடப்பான்னு நம்ம நம்பணும்ல, அப்புறம் அது நடந்துச்சுல. எத்தனையோ துன்பத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கான். ஆனா அந்த துன்பத்தை ஜெயிக்கிற தைரியத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கான். அதே தைரியம், அதே நம்பிக்கை வெற்றி விஷயத்துல எனக்கு இருக்குதான். வெற்றி என் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், அந்த காதல், அதுக்கெல்லாம் அளவே கிடையாதானோ? என்ன அனாதையாக்கிட்டு போயிட மாட்டாரு? ஐயோ அக்கா, மாட்டாரு. தெரியுமா, நான் வெற்றி மேல வச்சிருக்கிற காதல் அந்த அந்த கடல் இருக்குல்ல, அதோட ஆழத்தை விட ரொம்ப பெருசா. அது கண்டிப்பா வெற்றிக்கு புரியும். கண்டிப்பா வெற்றி அந்த மரண போராட்டத்துல இருந்து மீண்டு வருவாரு. வெற்றி வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, எதையுமே வெற்றிக்காக தண்ணி துடிச்சிட்டு இருக்கு. வெற்றிக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வருவாரு. என் நம்பிக்கையெல்லாம் வீண் போயிடாது. நீ வேணா பாரு, நீ வேணா பாரு. நீ ஏடி அழகா? நீ அழாத, வெற்றி வருவாரு. அழாத, அழாத. நான் எனக்கு தெரியல, தெரியாம அழ வந்துருச்சு. நீ அழாத, அவர் வருவாரு. நீ வா, வா போலாம், கீழே போலாம், வா. அம்மா, அப்பா எங்க? எனக்கு அப்பா வேணும். அப்பா, அம்மா, அப்பா எங்க?
அம்மா அப்பா வேணும். படுத்துக்கோப்பா. அம்மா அப்பா எப்ப வருவாரு? அப்பா வருவாரு, நீ தூங்கு. அப்பா வந்தாதான் நான் தூங்குவேன். அப்பா வேணும். நீ தூங்குறியா? அப்பா வந்துருவாரு. அப்பா வந்தாதான் நான் தூங்குவேன். எனக்கு அப்பா வேணும். அப்பா எங்கேயும் போயிடலடா, நீ தூங்கு. அப்பா வந்ததும் நான் உன்னை எழுப்புறேன். அம்மா அப்பா வேணுமா? இது பாரு, அப்பா. இது பார்த்துக்கிட்டே நீ தூங்கு. அப்பா வந்ததும் நான் உன்னை எழுப்புறேன். சரியா? தூங்கு செல்லம். அர்ஜுன் நல்ல பையனா? சமத்தா தூங்கிடுவானா? லக்ஷ்மி, வெற்றி, 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 வந்துட்டீங்களா? என்ன வெற்றி, மாலையும் கழுத்துமா? ஆமா, மாலை. மாப்பிள்ள நான் ரெடி ஆயிட்டேன், நீ இன்னும் ரெடி ஆகலையா? எதுக்கு? என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இதான் உன்கிட்ட எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்ப. ஊர்வலம் போனோம்ல. என்ன சொல்றீங்க? தண்ணில விழுந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்ப அதுவா முக்கியம்? நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? நாம போனோம் லக்ஷ்மி, நீ வந்ததை பத்தி கேக்குற? எங்க போனோம்? தூக்கம் வருது, தூங்க போனோம் இல்லையா? ஆமா. இல்ல, நீங்க வேற ஏதோ சொன்னீங்க. நான் அததான் சொன்னேன், நீ தான் குழப்பத்துல இருக்க. சரி வா வா வா, சொல்றேன் வா. இல்லங்க, இரு. திரும்ப. சரி. என்ன குங்குமலாம் ஏது? அதான் சொன்னேன்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு. கோயிலுக்கா? லக்ஷ்மி, நீ தூக்க கலக்கத்துல இருக்க, அதான் ஏதேதோ பேசுற. முதல்ல உட்காரு உட்காரு. பயந்துட்டியா என்ன? நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டியா? அது எப்படி போவேன்? போனாலும் வந்துடுவேன்னு சொன்னேன்ல, அதான் வந்துட்டேன். அப்போ போயிடுவீங்களா? இல்ல, இனிமே உன் கூட தான் இருப்பேன். சரி சரி, தூங்கலாமா? சரி வா.
வெற்றி வெற்றி வந்துருவாரு. வெற்றி வந்துருவாரு. என்னடா தூங்கு வந்துருங்க வெற்றி. வந்துருவாரு. சக்தி 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 எழுந்திருங்க. என்ன சக்தி காலிங் பெல் சத்தம் கேக்குது. வெற்றி மாமா வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சுங்க? ஹே, வெற்றியா தான் இருக்கணும். வெற்றி என்னடா? வா பாப்போம். நீ வா. என்ன சொல்றீங்க? வெற்றி வந்துட்டான், வா. வெற்றியா? எங்க? வெற்றிதான். எனக்கு நல்லா தெரியும். வெற்றி வந்துட்டான். ஐயோ, இல்ல, நீங்க ஏதோ வெற்றி தான் பண்ணுவீங்க. வந்திருக்கா. இருங்க, நில்லுங்க. இல்ல வெற்றி தான் வந்திருக்கா. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு டேய் வெற்றி. இல்லங்க. வெற்றி.